வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பூண்டு, பூண்டு பெருசாக இருந்தால் 5 போது, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதுலேயே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். நூற்றி 150 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். இதில் நான் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டு எடுத்தாலே மட்டன் நல்லா வெந்துடும். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மட்டன் எந்த அளவுக்கு நல்லா மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த மட்டன் செமி கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.